பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. கோமதிக்குமே தெரியாமல் காப்பியுமே கையில் வித்திக்குது. உடனே இதை பார்த்த பாண்டியனும் இதுவும் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் போட்டுட்டு இருந்தானா நான் கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன், மறுபடியும் இந்த வீட்டை விட்டு போனேன்னா இந்த வீட்டுக்கே நான் மறுபடியும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கேருந்து சொல்லிட்டு கடைக்குமே கிளம்பிடுறாங்க. உடனே இதை பார்த்த அரசியுமே அம்மா நீங்கள் உண்மையாக தான் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் அப்பா வந்து புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டு போகிறாரு. நீங்கள் அன்றைக்கி இது மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தீங்களா ஜுரம் இந்த மாதிரி, அதனால தான் இப்போ அப்பா இது மாதிரிலாம் பேசிட்டு போகிறாரு, அப்பாவே புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியும் கோமதி கிட்ட சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதியும் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் இந்த சூடாக இருக்கிற காஃபியை கையில் போய் ஊற்றிக்குவேனா, அவர் குடிக்கிற காஃபியை நான் இப்படியெல்லாம் பண்ணுவேனா, அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டு போகிறது எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே அரசியுமே வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெளியே நின்றுக்கும் போது இங்கே அப்பத்தா கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா கிட்ட பேசிக்கிட்டு போது குமாரும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. குமாரை பார்த்ததும் இங்கே அரசிக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அதுவும் இல்லாமல் அரசிய அந்த வீட்டில் ஒரு பிச்சைக்காரனும் தூந்துட்டு இருப்பான். அந்த பிச்சைக்காரனை அடித்து துரத்தையுமே விட்டுட்டு இருப்பாரு இங்கே குமாரும். அந்த ஒரு விஷயமா இங்கே அரசியும் குமாரவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அரசி மேலே இங்கே குமாருக்கு ரொம்பவே அன்பு இருக்குது. ஆனால் குமார் மேலே அரசிக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் குமாரால் நிறைய அசிங்கப்பட்டுட்டாங்க, அவமானப்பட்டுட்டாங்க. அதனால் குமார்கிட்டயே நான் பேசவே கூடாது, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ குமாரை பார்த்ததுலேருந்து கொஞ்சம் மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் இங்கே அரசியும் குமார் மேலே இங்கே கொஞ்சம் அன்பு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த அப்பத்தாவும் என்னடா குமார் என்னடா வேலை வெளியே வந்துட்டு நின்றுட்டு இருக்க, என்ன வெளியில் போறியா, நான் வெளியில் போகிறதுனா போக வேண்டியது தானே, இங்கே என்ன நின்றுக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே குமாரை துரத்தி விட்டுறாங்க. குமாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அரசையுமே உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம பேசாமல் குமார்கிட்ட போய் பேசவா, ஏன்னா அவர் என்னை காப்பாற்றிருக்காரு, அவர்கிட்ட நான் ஒரு சாரி இது தேங்க்ஸ் கூட சொல்லலை, அவர்கிட்ட நான் போய் பேசே ஆகணும். ஏன்னா என்கிட்ட வந்து அவர் ரொம்பவே கெஞ்சிட்டு இருந்தார், அவர் பண்ண தப்புக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரியுமே கெஞ்சிட்டு இருந்தார். நம்ம போய் அவர்கிட்ட பேசினா அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பார் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அரசியை வச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன மீனாவும் இங்கே மயிலுக்கு ஒரு வேலையுமே வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த வேலை ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு தெரியுது. ஆனால் அந்த வேலையவே இங்கே மயில் வந்து ஓகே சொல்லிட்டு அந்த வேலையில் இன்றைக்கே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியுமே மயில் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு இங்கே மீனாக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தாலுமே அந்த வேலை இங்கே மயிலக்காவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால எதுவுமே பேசாமல் சரிங்கக்கா நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்துடலாம் தாராளமாக, ஏன்னா உங்களுக்கு வேண்டாம் விருப்பலாம் இந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க, இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட்டாயமெல்லாம் கிடையாது, நம்ம இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை பார்க்கலாம், உங்களுக்கு இதில் ஓகேவா இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் இங்கே மீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க, மயிலோட வாழ்க்கையிலையும் சரி மயிலோட விஷயத்துலையுமே சரி நீ தலையில கூடாது, அதே மாதிரி மயிலக்காவுக்கு வேலை வேணும்னா அவங்களே தடக்கிக்கிட்டோம், நீ எதுக்கு அவங்களுக்கு பார்த்து கொடுக்குற அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் மீனா அதெல்லாம் எதுவுமே கேட்காம மயிலக்கா ரொம்பவே பாவம் அப்படின்றதுனால அந்த வேலையுமே வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தையுமே கூட செந்தில்கிட்ட மறைச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் ஆஃபீஸுக்கு போயிட்டு எங்கள் மீனாக்குமே கால் பண்ணுறாங்க, மீனா எங்கே இருக்க, கோயிலுக்கு போயிட்டு நீ டேரெக்டாக ஆஃபீஸுக்கு தானே போனேன், வேற எங்கன்னா போய் இங்கே மயிலக்கா கிட்ட இருந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கியா, நீ மயிலக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு மயிலக்காக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீ இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தனா நீ பண்ண விஷயத்த நான் எல்லாமே இங்கே எங்கள் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையுமே நான் சொல்லி விட்டுடுவேன், நீ பண்ணதுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்ததே பெரிய விஷயம், ஆனால் இதுக்கு மேலேயுமே நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல கூட நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. மீனா கிட்ட சொன்னதும் இங்கே மீனாவும் எங்க உங்களுக்கு மயிலக்கா மேலே அவ்வளோ என்ன கோவம், அவங்க மன ரீதியாக ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் பண்ண தப்புக்கு அவங்க மனசில் குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த ஒரு கஷ்டத்தை அந்த ஒரு விஷயத்த அவங்க மறக்கணும்னா ஒரு வேலை வேணும், அதனால தான் என்கிட்ட கேட்டுருந்தாங்க, அந்த விஷயத்த நான் எதுவுமே இப்போ கூட நான் எந்த விஷயமும் செய்யலை, ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறதால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா மயிலக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்து அத்தையும் மாமாவும் துரத்தி விட்டுட்டாங்க, அவங்க வீட்லேயுமே ஒரு வேலை சாப்பாட்டுக்காக மயிலக்காவை திட்டுறதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க, மயிலக்கா என்கிட்ட ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்கிறாங்க. உடனே செந்திலும் மீனா அவங்க எவ்வளோ நாளைக்கு கஷ்டப்பட்டுட்டோம், அவங்கள பார்த்தா எனக்குமே பாவமாக தான் இருக்குது, ஆனால் அவங்க தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா அது நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம்ல அதுவே போதும், அவங்கள காப்பாற்றி அவங்க வீட்டில் வந்து நீ விட்டுட்டு வந்துட்டல அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நீ செஞ்சுருக்க, அவங்களே தேடிக்கிட்டோம் வேலையெல்லாம், நீ இது அவங்க விஷயத்தில் நீ அடிக்கடிக்கு தலையிட்டு இருந்தனா மயிலக்கா டைரெக்டாக உங்ககிட்ட தான் வந்து எல்லா விஷயத்தையுமே பேசுவாங்க, அதே மாதிரி நான் பார்த்த விஷயத்த இங்கே எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ பார்த்தாங்கன்னா
உன்கிட்ட கூட கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மீனாக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதுவும் இல்லாமல் கோயிலில் வந்து சரவணனையும் அஞ்சலியுமே பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாகவும் வந்திருப்பாங்க. இங்கே அஞ்சலி கிட்ட மீட் பண்ணி இங்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு கொஞ்சம் ரொம்பவே சந்தேகமாகவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சரவணன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாக்கு குழப்பமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே மயிலக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா மயிலக்கா உயிரோடையே இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இங்கே அவங்க அம்மா திட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சாகிறதுக்கே துணிஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரையுமே பார்த்தாங்கன்னா மயிலக்காவோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கே மயிலை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் போயிட்டாங்க. ஆனால் இங்கே அஞ்சலியும் சரவணனும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதா பார்த்தாங்கன்னா மயிலக்காவை நம்ம என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆனால் மயிலக்கா அவங்க வீட்டில் இது மாதிரி ஒரு பொய்யெல்லாம் சொல்லியிருக்கவே கூடாது. அதே மாதிரி அது மாதிரியெல்லாம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தெரிஞ்சு அவங்கள விட்டு துரத்தையுமே விட்டுட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனை எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு மண்டையை வெடிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மீனாவும். அதுக்கப்புறம் என்ன இங்கே ராஜி வந்து கோச்சிங் கிளாஸ்க்காக போகிறாங்க. அது அங்கே ராஜி கூடயே வந்து இங்கே கதிரியுமே கூடயே போயிட்டுக்கிட்டு இங்கே ராஜியை வந்து ரொம்பவே பத்திரமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே இல்லாமல் ஏற்கனவே அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழாமல் இருந்தாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. சென்னைக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே இங்கே ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. இதை பார்த்து இங்கே கோமதியும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தில் இங்கே ராஜி ஒரு குழந்தைய என் கையில் கொடுத்தானா எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் கோமதியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே செந்திலும் இங்கே கோச்சிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு இங்கே அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே கோமதியும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அந்த கையில் காஃபி வீத்துட்டுச்சு இல்லை அந்த ஒரு வழியில் உக்காந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியும் நம்ம அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குமே கிளம்புறாங்க. உடனே இங்கே பாண்டியன் சரவணன் சொல்லிட்டு கடையில் உட்காந்து வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்க உடனே சரவணனும் அங்கேருந்து டெல்லிவரிக்குமே கிளம்பிடுறாரு. பாண்டியன் கடையில் உட்காந்துக்கிட்டு இங்கே கோமதி இது உண்மையாகவே இங்கே கையில் காஃபி கொட்டிடுச்சா அவளுக்கு ரொம்பவே வழிக்கும் போல் நம்ம தான் அவளை திட்டிட்டு வந்துட்டோம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கோமதி பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே அரசியுமே வந்துடுறாங்க. அரசி வந்து அப்பா நீங்கள் அது மாதிரி பேசியிருக்க கூடாதுப்பா. அம்மா இது மாதிரி ஒரு விஷயத்தில் கூட நடிக்குமாப்பா. அம்மா தெரியாமல் தான் கையில் கொட்டிக்கிச்சு. அதே மாதிரி அம்மாவோட கையே ரொம்பவே வீக்கமாயிட்டு இருக்கு. அம்மா வழியில் துடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் இப்படி பேசிட்டு வந்தது அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்காக தான் அவங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது தெரியாமல் அவங்க கையில் ஊற்றிக்கிட்டாங்க. அதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க. அம்மா கிட்ட நீங்கள் இவ்வளோ கோவமாக பேசியிருக்க கூடாதுப்பா. அதுவும் இல்லாமல் இங்கே ராஜிக்கும் கதிர் அண்ணனுக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அம்மா பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி ராஜி வந்து சாகிறதுக்கே துணிஞ்சிட்டாங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுனால தான் அண்ணனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அம்மா. அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்துல இருந்ததாலுமே நீங்களும் அதே மாதிரி தான் இப்போ முடிவு எடுத்திருப்பீங்க. நீங்களும் கொஞ்சமாவது புரிஞ்சு அம்மாவோட மனசை புரிஞ்சு நீங்கள் அம்மா கிட்ட பேசலாம். இல்லை நீங்கள் பேசாமல் இருக்கிறதே அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காப்பி வந்து கையில் கொட்டியுமே நீங்கள் அது மாதிரி திட்டிட்டு வந்தது அம்மா நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கை வந்து வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் கூட உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே அரசி வந்து இங்கே பாண்டியன் கிட்ட சொல்லிட்டுறாங்க. பாண்டியனும் அதை கேட்டுட்டு இன்னும் அரசி சொல்லிக்கிட்டு இருக்க உண்மையாகவே அவள் கையில் வித்திக்கிட்டாலா என்னாச்சு கை ரொம்ப அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.